நன்றிங்க ஐயா. ம். ஆம், எந்த கேள்வியை பத்தி லாஸ்ட் செஷன் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம்னா, ஏன் எல்லோருக்கும் தன்னை விரும்ப வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறது? ஏன் நம்ம மற்றவங்க கிட்ட இருந்து அட்டென்ஷனை நம்ம எதிர்பார்க்கிறோம் அப்படின்ற விஷயத்தை பத்தி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அப்படி அட்டென்ஷனை எதிர்பார்க்கறது ஹெல்தியா இல்லை அன்ஹெல்தியா, இல்லை எந்த மாதிரி அந்த அட்டென்ஷனை எக்ஸ்பெக்ட் பண்ணா அது ஹெல்தி, அது எந்த இடத்துல அன்ஹெல்தியா மாறுது அப்படின்றத பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஃபர்ஸ்ட் எதுக்கு நம்ம அட்டென்ஷனை எதிர்பார்க்கிறோம் அப்படின்னோம்னா, நமக்கு அஹ், ஒரு அஸ் அ இண்டிவிஜுவலா நமக்கு தேவைகள் இருக்கு. நம்ம ஒரு சொசைட்டில வாழ்றோம். நம்ம ஹியூமன் சொன்னாலுமே கூட நம்ம ஒரு சோஷியல் அனிமல் தான். ஒரு அனிமல் பெரும்பாலும் அதோட தேவைகளை அதுவே நிறைவேற்றிக்கிறது. ஆனா ஒரு சோஷியல் அனிமலா நம்ம நம்மளுடைய எல்லா தேவைகளும் நம்மளே நிறைவேற்றிக்கிறது இல்லை. நம்ம ஒரு டேல இருந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அப்சர்வ் பண்ணீங்கன்னா தெரியும். நம்மளோட சாப்பாடு, ட்ரெஸ்ஸு, செக்யூரிட்டி, நம்மளோட எஜுகேஷன், அப்புறம் என்ஜாய்மெண்ட், என்டர்டைன்மெண்ட், இந்த மாதிரி நம்மளோட நீட்ஸு அனிமல்ஸை விட அதிகமாக இருக்கு. ஸோ அந்த ஒவ்வொரு நீட்ஸையும் சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கிறதுக்காக நம்ம இந்த சொசைட்டியை நம்ம டிபெண்ட் பண்ணியிருக்கிறோம். சரி, டிபெண்ட் பண்ணியிருக்கிறோன்றது தெரியுது. ஆஹ் அந்த நம்மளோட இந்த நீட்ஸை நம்ம ஃபுல்ஃபில் பண்ணணும்னா நம்ம சொல்றத மற்றவங்க லிசன் பண்ணி ஆகணும். ஸோ அதுக்கு அவங்களோட அட்டென்ஷன் நமக்கு தேவைப்படுது. ஸோ அது ஹெல்தி தான். ஸோ நம்ம அட்டென்ஷனை எதிர்பார்க்கறது ஹெல்தி தான். அது எப்போ அன்ஹெல்தியா மாறுது அப்படின்னா, அதுக்கான கான்ட்ரிபியூட் பண்ணாம நம்ம அதை எதிர்பார்க்கும் போது தான் அது அன்ஹெல்தியா மாறுது. சொசைட்டிக்கு எந்த ஒரு கான்ட்ரிபியூஷனுமே கொடுக்காம நம்ம அதுக்கு அந்த அட்டென்ஷனை எதிர்பார்க்கும் போது அது அன்ஹெல்தியா மாறுது. சொசைட்டிக்கு நம்ம யூஸ்ஃபுல்லா இருக்கணும், அப்படின்னா தான் சொசைட்டி நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த ஆஸ்பெக்ட்ல நம்ம எப்பயுமே நம்ம முன்னேறும் நினைச்சுக்கிட்டே இருப்போம். ஏன் முன்னேறணும்னு நினைக்கிறோம் அப்படின்னோம்னா, சொசைட்டில ஒரு ஹையரார்கி அப்படின்றது இருக்கு. அது ஆக்குபேஷன் வைஸா, இல்ல வெல்த் வைஸா, இல்ல டேலண்ட் வைஸா, நிறைய ஹையரார்கின்றது இருக்கு. இதுல நம்ம எந்த ஹையரார்கில இருக்கிறோமோ, எந்த லெவல்ல இருக்கிறோமோ, அந்த லெவல்ல இருக்கிற குரூப்ஸ் நமக்கு சப்போர்ட் கிடைக்கும். நம்மளோட நீட்ஸை நம்ம அந்த இடத்துல இருந்து ஃபுல்ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் நம்ம ஏன் அட்டென்ஷனை எதிர்பார்க்கிறோம்னா, நம்மளுடைய தேவைகளை ஃபுல்ஃபில் பண்ணிக்கிறதுக்காக தான் நம்ம அந்த அட்டென்ஷனை எதிர்பார்க்கிறோம். இப்போ இந்த செஷனோட டாபிக் என்ன அப்படின்னா, அது அந்த அன்ஹெல்த்தியா அட்டென்ஷனை எதிர்பார்க்கறது அப்படின்றது ஒரு இஷ்யூ. அந்த விருப்பத்திலிருந்து நம்ம எப்படி வெளிப்படுறது, தன்னை விரும்ப வேண்டும் என்ற விருப்பத்திலிருந்து எப்படி விடுபடுவது அப்படின்றத பத்தி இன்னைக்கு டாபிக்கோட டிஸ்கஷன். அதை ஐயா எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. Thank you, Kannan. Thank you so much. நன்றிங்க அம்மா. தேங்க்யூ கண்ணன். நன்றிங்க ஐயா. ஸோ இப்போ கண்ணன் சொன்ன மாதிரி தான் சுனிதா. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பேசிக்கலா என்ன புரிஞ்சுக்கிறோம்னா, ஏதோ ஒன்று நம்ம கிட்ட இருக்கு, அட்டென்ஷன் சீக் பண்றோம். ஸோ அந்த அட்டென்ஷன் ஏன் சீக் பண்றோம் அப்படின்னும் போது அதுக்கு ஒரு பயாலஜிக்கல் ரீசன் இருக்கும். அது என்னன்னு பார்க்குறோம். அது என்னன்னு பார்த்தா, நம்ம சோஷியல் அனிமல். ஸோ நம்மளுடைய சர்வைவல் டிபெண்ட்ஸ் அப்பான் அதர் பீப்புள். ஸோ அதனால நம்ம செய்யற ஒவ்வொரு செயலுமே மற்றவங்க எப்படி நினைக்கிறாங்க, அதை பாராட்டுறாங்களா இல்லை கண்டம் பண்றாங்களா அப்படின்னு செக் பண்ணிட்டே இருப்போம். நம்ம மற்றவங்களாம் என்ன சொல்றாங்க, அவங்க கரெக்டா இருக்காங்களா அப்படின்ட்டு. ஏன்னா நாளைக்கு இவங்க தான் நம்மளுக்கு ரிசோர்சஸ் கொடுப்பாங்க, வெல்த் கொடுப்பாங்க, சம்பளம் கொடுப்பாங்க, பொண்ணு கொடுப்பாங்க, கான்டாக்ட்ஸ் கொடுப்பாங்க, பிஸ்னஸ் கொடுப்பாங்க. எல்லாமே இந்த சொசைட்டி நம்மளுக்கு கொடுக்க போகுது. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த சொசைட்டி என்ன நம்மள கேஜ் பண்ணுது, நம்மள அறிவாளியா நினைக்குதா, நம்மள டேலண்டடா நினைக்குதா, நம்மள யூஸ்ஃபுல்லா நினைக்குதா அப்படின்ற மாதிரி நம்ம அசஸ் பண்ணிட்டே இருக்கும். ஸோ அதனாலதான் நம்மளோட அட்டென்ஷன் மற்றவங்க மேல இருக்கு.
ஸோ யூஸ்வலாக வந்து மென்னுக்கு வந்து சொசைட்டி மேலே இருக்கும் அட்டென்ஷன், விமனாக இருந்தாலும் அவங்க வந்து பார்ட்னர் மேலே இருக்கும். ஸோ ஃபோக்கஸ்டாக அவங்களுக்கு வந்து என்னை பற்றி என்ன நினைக்கிறாரு, என்னுடைய ஆக்டிவிட்டி பற்றி என்ன நினைக்கிறாரு, என்ன லவ் பண்ணுறாரா இல்லையா அப்படின்ற மாதிரி விமனுக்கு வந்து ஒரு சிங்கிள் பர்சன் மேலே அட்டென்ஷன் விழும், மென்னுக்கு வந்து குரூப் மேலே அட்டென்ஷன் விழும். ஸோ இதுதான் நம்ம லாஸ்ட் செஷனில் பார்த்தோம். இதில் ஏதாவது நீங்கள் பர்டிகுலராக தெரிஞ்சுக்கணும்னா சொல்லுங்கள். That was an awesome explanation. எனக்கு ஒரு question வருது, which is people pleasing versus attention. இது ரெண்டுத்துல இப்ப நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் சர்க்கிள் ஆஃப் பீப்புள், செகண்ட் சர்க்கிள், தேர்ட் சர்க்கிள் இருக்கும். இப்ப நம்மளோட க்ளோஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் வில் பி our first circle, a little more best friends will be our second circle, and then we'll have the third circle and so on. இப்ப நம்ம பேசுற அட்டென்ஷன் வெறும் லைக்ன்றது தேர்ட் ஆர் ஃபோர்த் சர்க்கிள்ல ஓகே. ஆனா ஃபர்ஸ்ட் சர்க்கிள்லயும் செகண்ட் சர்க்கிள்லயும் எனக்கு அட்டென்ஷன்ன்றதை தாண்டி சம்டைம்ஸ் are we getting stuck with people pleasing? ஒரு சில விஷயங்கள் நம்மளுக்கு ஓகே இல்லைன்னு தெரிஞ்சாலுமே we are still doing it. அப்போ அங்க people pleasingன்னு போகும்போது is there a science behind this also? Does this also have 50% healthy attitude and 50% unhealthy attitude? And if there is a 50% unhealthy attitude to it, how do we manage it? And because the people pleasing is now a very என்ன சொல்ல கெட்ட வார்த்தை மாதிரி ஆயிடுச்சு. You are a people pleaser அப்படின்றாங்க ஈஸியா if you're trying to do something to somebody, though you go out of your way to do it. வாட்ஸ்அப்ல கேட்டிருந்தீங்கன்னு நினைக்கிறேன், நான் அப்புறம் பதில் சொல்றேன்னு சொல்லிட்டு சொல்லல நினைக்கிறேன். கரெக்ட். ஓகே, இப்போ சொல்லிடுறேன். வீடியோ ஆன் பண்ண முடியுமா இல்ல ஜான்சி மாதிரி அடம் பிடிப்பீங்களா? ஜான்சி மேம் ப்ளீஸ் வாங்க. ஜான்சி எல்லாம் வர மாட்டாங்க, வீடியோல வரமாட்டாங்க. சுகிர்தா நீங்க வாங்க. அவங்க அதான் ஜான்சி பொண்ணா, சரி அவங்க மட்டும் எப்படி வருவாங்க? சரி நான் பதில் சொல்றேன். ஆடியோல ஆக்சுவலி இது லேப்டாப்ல இந்த இல்ல வருவாங்க வருவாங்க, வெயிட் பண்ணுங்க. ஏதாவது வருதா பாருங்க, நான் ஏதாவது வெப்கேம் தான் செட் பண்ணனும். பாருங்களேன் இப்போ பிளாக் ஆயிடுச்சு. சரி நோ ப்ராப்ளம். யா ஓகே, ஸோ நீங்க வந்து எக்ஸ்டர்னல் பீப்புளோட நம்மளுக்கு ரிலேஷன்ஷிப் இருக்கு, அப்புறம் செகண்ட் லெவல்ல இருக்கு. ஒரு நிமிஷம். ஓகே, ஓகே. ஸோ நம்ம எக்ஸ்டர்னல் பீப்புள் ஓட ரிலேஷன்ஷிப் இருக்கு, பிளஸ் நம்மளுக்கு ஒரு க்ளோஸான ரிலேஷன்ஷிப்போட ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு, பிளஸ் நம்மளோட நமக்கு ஒரு ரிலேஷன்ஷிப். ஸோ நம்ம அந்த மொராலிட்டின்னு சொல்லிட்டு நம்ம யூஸ்வலாக சொல்லுவோம். அது ஆக்சுவலாக நிறைய டைப்ஸ் ஆஃப் மொராலிட்டி இருக்கு. அதில் நம்ம எவல்யூஷன்ல பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரை பண்ணி பார்த்துட்டு நம்ம இப்போ ஃபாலோ பண்ணுற மொராலிட்டி வந்து டிட் ஃபார் டேட் மொராலிட்டின்னு சொல்லுவோம். டிட் ஃபார் டேட்னா நீ நல்லது செஞ்சா நல்லது செய்வேன், நீ கெட்ட செஞ்சா நான் கெட்ட செய்வேன். இதுதான் டிட் ஃபார் டேட் மொராலிட்டின்னு பேரு. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கண்ணன் இருக்காருன்னா, இப்போ அவர் ஒரு தேர்ட் பர்சனாக இருக்காரு. இப்போ அவர் வந்து ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவரோட அப்படின்னு பண்ணும்போது ஃபர்ஸ்ட் நான் ஏதோ ஒரு அவருக்கு நான் விற்பேன், அவருக்கு கரெக்டாக மணி கொடுத்துட்டாருன்னா, ஓ இவரோட பிஸ்னஸ் பண்ணலாம், இவர் வந்து நல்லவர், இவருக்கு ஒழுங்காக பிஸ்னஸ் பண்ணுறாரு, நான் ஒன்று கொடுத்தா அவர் திருப்பி அழகாக கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவரோட பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிப்பேன். ஸோ இதுதான் டிட் ஃபார். அப்புறம் திடீர்னு ஒரு வருஷம் கழிச்சு அவர் நான் ஏதோ ஒன்று பொருள் விற்கிறேன், அவர் காசு தரல அப்படின்னோடனே நான் அடுத்த டிரான்சாக்ஷன் பிஸ்னஸ் வந்து அவர் கொடுக்க மாட்டேன், ஏன்னா அவர் காசு தரல அவர் எனக்கு. ஸோ அப்போ வந்து அவர் தப்பா நடந்துக்கிட்டாரு, அதனால நானும் தப்பா நடந்துப்பேன், அவருக்கு நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி டிட் ஃபார் டேட் மொராலிட்டி தான் நம்ம ஃபாலோ பண்றோம். இதுதான் வந்து நம்ம சொசைட்டில பிஸ்னஸ்ல ஃபாலோ பண்ற இது. ஸோ இது வந்து எப்படி வருதுன்னா, க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்ல வந்து நம்ம இந்த மொராலிட்டியில வந்து
கொஞ்சம் ஒரு மாடிஃபிகேஷன், கொஞ்சம் பஃபர் கொடுக்குறோம். இப்போ இப்போ கண்ணன் வந்து என்னுடைய ரிலேட்டிவா இருக்காரு அப்படின்னும் போது நான் அவரோட பிஸ்னஸ் பண்றேன்னு வச்சுப்போம். இப்போ நான் ஃபர்ஸ்ட் பிஸ்னஸ் பண்றேன், ஒரு பொருள் கொடுக்குறேன், காசு கொடுத்துறாரு. அப்புறம் நான் ஒரு பொருள் கொடுக்குறேன், காசு கொடுத்துறாரு. 1 இயர் இப்படி போயிட்டு இருக்கு. அப்புறம் நான் ஒரு வாட்டி பொருள் கொடுக்குறேன், அவன் காசு கொடுக்கல அப்படின்னும் போது நான் பிஸ்னஸ் கட் பண்ணிடுவோம் வழக்கமா, தேர்ட் பர்சனா இருந்தா. இப்போ ரிலேட்டிவ்னால என்ன செய்யணும், அடுத்த வாட்டி நான் ஒரு பொருளை கொடுத்து பார்ப்பேன். கொடுத்து பார்த்து அவர் திருப்பி கொடுத்தாருன்னா நான் அப்படியே கண்டினியூ பண்ணுவேன். ஸோ அப்படியே அப்ரப்டா க்ளோஸ் பண்ண மாட்டேன். ஒரு வாட்டி என்னை ஏமாத்தாருன்னா அவர் வந்து அவுட் ஆஃப் மை ரிலேஷன்ஷிப்ல போட மாட்டேன். அவர் வச்சுட்டு திருப்பி இன்னொரு ட்ரை பண்ணுவேன். இப்போ ஏமாத்திட்டாரு இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம வந்து திருப்பி நம்ம ட்ரை பண்ணுவோம், திருப்பி வாட்டி பிஸ்னஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி திருப்பி அவர் ஏமாத்தினாலும் பரவாயில்லன்னு சொல்லி நான் ஒரு ப்ராடக்ட் அனுப்புவேன். அந்த ப்ராடக்ட்டை அவர் திருப்பி பே பண்ணுவார். அப்புறம் திருப்பி ஒரு இடத்துல அவர் திருப்பி ஃபெயில் ஆனாலும் கூட திருப்பி நான் வந்து என் ஹேண்டை ஓப்பன் பண்ணுவேன். ஸோ இதுதான் நம்ம ரிலேட்டிவ்ஸ்குள்ள பண்றது. இது நம்ம இன்னொன்று வந்து செல்ஃப் ரிலேஷன்ஷிப். நம்ம மேல நம்ம பண்றது வந்து 100% நம்ம. ஸோ வெளியே பண்றது வந்து 50-50 வச்சுக்கலாம். நம்ம ரிலேட்டிவ்ஸோட பண்ணது 75% வச்சுக்கலாம். நம்மளோட பண்றது 100% நம்ம. நான் ஏன்னா நம்ம என்ன தப்பு பண்ணாலுமே நம்ம மன்னிச்சிடணும். நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு அந்த அந்த டிட் ஃபார் மொராலிட்டின்ற ஒன்னே கிடையாது. செல்ஃப்னாலே லவ், செல்ஃப் லவ்ன்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஏன்னா நான் என்ன பண்ணாலுமே நான் என்ன லவ் பண்ணி ஆகணும், நான் என்னக்கே போட முடியாது. ஸோ அதனால நான் வந்து என்ன லவ் பண்ண வேண்டிய கட்டாயம் வருது. ஸோ இப்படிதான் நம்ம வந்து ரிலேட் பண்றோம் ஒரு ஹியூமன் பீயிங். ஸோ இப்படி பண்ணும்போது நம்ம ரிலேட்டிவ்ஸ்க்கு வந்து எப்பவுமே நம்ம ஒரு பஃபர் கொடுப்போம். அதுவும் நம்ம குழந்தையா இருக்கும்போது, அம்மாவா இருக்கும்போது நம்ம என்ன வச்சோம்னா நம்மளோட ஒரு பார்ட்டாவே ஆகிடுவோம். ஸோ அதனால நம்ம வந்து நேச்சுரலா நம்மள செல்ஃப் ப்ளீசிங் நேச்சுரலா வந்துடும். அது கரெக்டும் கூட ஒரு விதத்துல. நீங்க ஒரு க்ளோஸ் சர்க்கிள்ல வந்து நீங்க உங்களை மட்டும் தான் அவங்களை ட்ரீட் பண்ணணும். உங்க சர்க்கிளை தாண்டி வெளியே போகும்போது தான் நீங்க டிரான்சாக்ஷனலா இருக்கணும். அவன் நல்லா செஞ்சா நல்லா செய்யணும், கெட்ட செஞ்சா கெட்ட செய்யணும். அது வந்து ரிலேஷன்ஷிப்புள்ள கொஞ்சம் விட்டு கொடுத்து கேம் மாறுது. ஸோ இப்படிதான் நம்ம கேம் விளையாடிட்டு இருக்கோம். இந்த கேம் புரிஞ்சுதுன்னா உங்களுக்கு அந்த பீப்புள் ப்ளீசிங்ன்ற ஒரு டேர்ம் புரியும்னு நினைக்கிறேன். இதுல ஏதாவது தெரிஞ்சுக்கணுமா சுகீர்த்தா நீங்க? ஓகே, தட் வாஸ் நைஸ். அதாவது ஃபர்ஸ்ட் இப்போ நம்மளுக்கு க்ளோஸ் பை சர்க்கிள்ல நம்ம பீப்புள் ப்ளீசிங் பண்றது அது ஹெல்தியான ஆட்டிடியூட்ல வரும். பட் ஒன்ஸ் யூர் தேர் ஆன் தி தேர்ட் ஆர் தி ஃபோர்த் சர்க்கிள், டோன்ட் கெட் இன்டு பீப்புள் ப்ளீசிங். தட் அங்கதான் அது அன்ஹெல்தியா மாறும்னு சொல்றீங்க. வேர் இட் வில் டர்ன் அவுட் டு பி லாஸ் ஃபார் அஸ். ஆமா, இப்போ இன்னொரு விஷயம் நம்ம அந்த போன வீடியோல சொல்லியிருப்போம். விமனுக்கு வந்து எம்பத்தி அதிகமா இருக்கும். அந்த பிக் ஃபைட்ஸ்ல எம்பத்தி அதிகமா இருக்கும். எம்பத்தி இருக்குன்னா ஒரு குழந்தைய வளர்க்கு. ஸோ ஒரு குழந்தை வந்து 2 வயசு 4 வயசு வரைக்கும் அது என்ன பண்ணாலும் அதுதான் கரெக்ட். அது டேபிள் இருந்து கீழே ஏதாவது தள்ளி விட்டா கூட அது திட்ட முடியாது. நம்ம தான் அதுக்கு கீழே பூந்து எடுத்து வச்சுட்டு அந்த குழந்தைய பாராட்டு வர பாராட்டணும். ஸோ அது ஆப்போசிட் பர்சன் என்ன பண்ணாலுமே அவங்க தான் ரைட்டு, நம்ம தப்புன்னு நம்ம கீழே போடணும். அப்போ அவங்க மேல ஒரு கருணை வேணும், ஒரு எம்பத்தட்டிக்கா இருக்கணும்னா நம்ம நேச்சுரலா அந்த குவாலிட்டி நம்ம பிரெயின்ல இருக்கணும். ஸோ அதுக்காக விமன் வந்து கொஞ்சம் ட்ரீட் பண்ணிருக்கோம், எம்பத்தி சைடு கொஞ்சம் ட்ரீட் பண்ணிருக்கோம், பீப்புள் சைடு ட்ரீட் பண்ணிருக்கோம், பீப்புளுடைய எமோஷன்ஸை கொஞ்சம் ட்ரீட் பண்ணிருக்கோம். ஸோ அதனால விமனுக்கு வந்து நேச்சுரலாவே வந்து எம்பத்தி அதிகமா இருக்கும். அண்ட் அவங்க நேச்சுரலாவே அவங்க குழந்தை மாதிரி எல்லாரையும் பார்க்க ஆரம்பிப்பாங்க. பட் அது கொஞ்சம் குழந்தைக்கு ஓகே. ஆனா அது என்ன பண்ணுவோம், கொஞ்ச நாள் ஆனோடனே அடல்ட்டுமே அந்த அந்த லாஜிக் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அடல்ட்டுமே கொஞ்சம் குழந்தை மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. என்ன தப்புனாலும் ஓகேன்ற மாதிரி அவங்கள ஒரு ஸ்டாண்டர்டுக்கு வைக்க மாட்டாங்க. ஸோ அது வந்து டிஸ்ஃபங்க்ஷன் ஆயிடுச்சுன்னா அப்படி ஆயிடும், பீப்புள் ப்ளீசிங் ஆயிடும். ஒரு சைல்டோட ஓகே, அது ஒரு அடல்ட்டோட நீங்க அதே எம்பத்தி யூஸ் பண்ணீங்கன்னா அது கொஞ்சம் டிஸ்ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிச்சிடும். அப்பதான் பீப்புள் ப்ளீசிங் மாதிரி தெரியும். அப்பதான் உங்களை கீழே போட்ட மாதிரி ஃபீல் ஆகும். அது உங்களை குத்தம் இல்லை, நீ ஏதோ தப்பு பண்ற, நீ உன்னை மதிக்க மாட்டுற, செல்ஃப் எஸ்டீம் இல்லை, செல்ஃப் ரெஸ்பெக்ட் இல்லைன்ற மாதிரி உங்களுடைய கான்சியஸ்னஸ் அதை குத்தம். அதை குத்துறதுனால தான் அது இந்த கேள்வி வருது. ஓகே, தேங்க்யூ. அந்த பேர் சைட்ல கத்திட்டே இருக்கு, அதனால தான் நான் அடிக்கடி மியூட்ல போறேன். இல்லைன்னா நீங்க பேசுறது வேற யாருக்குமே கேட்காது. ஓகே ஓகே, நோ ப்ராப்ளம். Actually, people pleasing la we could add some more if I may. சொல்லுங்க. ஆக்சுவலா பீப்புள் பிளேசிங்ல வந்து கேம் சேஞ்சரே என்னன்னா, நம்ம நினைக்கிறோம் நம்ம எம்பத்தட்டிக்கா இருக்கிறதுனால மற்றவங்களுக்கு ஏதோ பண்றோம் அப்படின்னு. பட் ஆக்சுவலா ஐ மீன் நீங்க சொன்ன மாதிரி விமென் வந்து எது ஒன்று தேவைப்பட்டாலுமே ஃப்ரம் த எவல்யூஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ
டைரக்டா ஆக்சஸ் பண்ண முடியாது பிகாஸ் they were weak gender. ஸோ அவங்க வந்து மென் மூலமா தான் இன்டெரக்டா they will get what they need. அப்போ எல்லாத்தையுமே இன்டெரக்டா ஆக்சஸ் பண்றது ஒரு டைனமிக்ஸ் இருக்கு. இன்னொன்று வந்து நம்ம சின்னதுல வந்து நம்ம குழந்தையா இருக்க போது நம்மளுக்கு அந்த ரிவார்ட் அண்ட் பனிஷ்மெண்ட் அந்த மெத்தடாலஜியில் ஒர்க் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து சில விஷயம் வந்து நம்ம அதுவும் பர்டிகுலராக க்ளோஸ் சர்க்கிளில் மேபி டிஃபிகல்ட் சைல்ட்ஹுட்டாக இருந்தால் வாட் எவர் இட் இஸ், அந்த அட்டென்ஷன் வந்து எப்போ கிடைக்கும்னா எதையோ ஒன்று பண்ணி அந்த அடல்ட்டை வந்து ப்ளீஸ் பண்ணும்பொழுது அந்த குழந்தைக்கு கிடைக்குது. நேச்சுரலாக கிடைக்க வேண்டியது கிடைக்காம ஏதோ ஒரு பர்ஃபார்மன்ஸ் மாதிரி பண்ணும்பொழுது தான் அதுக்கு கிடைக்குது அந்த அட்டென்ஷன். அப்போ அந்த மாதிரி பண்ணும்போது அது எப்படி ஒரு கோப்பிங் ஸ்கில் டெவலப் ஆயிடுதுன்னா நம்ம அந்த மாதிரி பண்ணி தான் நம்மளுக்கு அது தேவைப்படுது அப்படின்னு. ஸோ இந்த பீப்புள் ப்ளீஸிங்கோட பாட்டம் லைனே என்னன்னா, நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம்னா மற்றவங்க கிட்ட போய் அவங்கள ப்ளீஸ் பண்ணுறோம், மற்றவங்க கிட்ட எம்பத்தட்டிக்காக இருக்கும் அப்படின்ற மாதிரியெல்லாம் நம்ம நினச்சிட்டு இருக்கோம். பட் ஆக்சுவலாக ஒரு வீக்கான பர்சனாலிட்டினால டைரக்டா என்னுடைய தேவைகள் எது அப்படிங்கிறது வந்து எடுபடாத ஒரு சூழ்நிலையில அல்லது கேட்க முடியாத ஒரு சூழ்நிலையில, தயக்கமான ஒரு சூழ்நிலையில, இல்ல கேட்டாலும் கிடைக்காத ஒரு சூழ்நிலையில நம்ம டெவலப் பண்றதுதான் இந்த பீப்புள் ப்ளீசிங். ஸோ அப்போ அது போய் அந்த மாதிரி இன்டெரக்டா ஆக்சஸ் பண்ணும்போது ஏதோ நடக்குது, அந்த டிரான்சாக்ஷன் நடக்குது. அண்ட் அப்போ அந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான ஹைரார்கிக்கு கீழே இருக்கும்போது நோ சொல்ல முடியாது. அப்போ நமக்கு ஒன்று வேணுங்கும்போது நமக்கு பிடிக்காததையும் செய்ய வேண்டியது இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்துல தான் வந்து அது கன்ஃபியூஸ் ஆகுது. பட் இதுல எது இம்பார்ட்டன்ட்னா எண்ட் ஆஃப் த டே நமக்கு என்ன வேணுங்கிற அந்த ஒரு நீடை சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கிறதுக்கு நம்ம எய்தர் வி ஆர் நாட் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் ஆர் ஸ்ட்ராங் ஆர் அப்படி கேட்டாலும் அங்கே ஒர்க் அவுட் ஆகலைங்கிறதுனால வி ஆர் கைண்ட் ஆஃப் கோயிங் த்ரூ இன்டெரக்ட் பாத். அப்போ வந்து அது வந்து பீப்புள் ப்ளீஸிங்காக ஆயிடுது. இப்போ சப்போஸ் அதே டிரான்சாக்ஷனலா ஓகே இந்த மாதிரி சொன்னாதான் இவங்க கிட்ட இந்த வேலை நடக்குங்கிற மாதிரி நம்ம வந்து டீல் பண்ணோம்னா நாட் லைக் மேனிப்புலேஷன், பட் இவங்க கிட்ட இந்த மாதிரி சொன்னாதான் இது நடக்கும் அப்படிங்கும் பொழுது அதை செஞ்சிட்டோம் அப்படின்னா அந்த ரிக்ரெட் இல்லை, ரிசென்ட்மெண்ட் இல்லை, நமக்குள்ளே அது நமக்கு பிடிக்காத ஒன்றை ஆனா பிடிச்ச மாதிரி செஞ்சு இது பண்ணிட்டு இருக்கோங்கிறது இல்லைங்கிறது தெரிஞ்சா ஐ திங்க் நோபடி வில் பாதர் அபவுட் அந்த பீப்புள் ப்ளீஸிங்கிற ஒரு பேர்டன் இருக்காது. அது அவங்களுக்குள்ள அது ஏன் சுமையா இருக்குன்னா இப்படியெல்லாம் பாட்டு பாடி கறக்க வேண்டியதா இருக்கே, ஆனா எனக்கு அது பிடிக்கலையே அப்படிங்கும்போது அது வந்து ஒரு மாதிரி செல்ஃப் ஹேட்ரடாகவும் மாறிடுது. ஸோ பீப்புள் ப்ளீஸிங்க்கு பாட்டம் லைன் வந்து ஹெல்த்தியா ஆகணும்னா நம்ம கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். எப்படி நம்மளோட அன்கம்ஃபர்டபுளான ஃபீலிங்ஸ் இமோஷன்ஸோட உட்கார ஆரம்பிக்கிறோமோ அது மாதிரி நம்ம க்ளோஸ் சர்க்கிளில் உள்ளதும் கொஞ்சம் அகம் மாதிரி தான் ஆரம்பிக்கும். அப்போ அவங்க கிட்ட இது முடியாது, என்னால் செய்ய முடியாது, எனக்கு இது எனக்கு இப்போதைக்கு எனக்கு இது வராது, என்கிட்ட இது கிடையாது அப்படின்னு அந்த நோ சொல்லும் பொழுது அவங்க கிட்டேருந்து அஜிடேஷன் வரலாம், எதிர்ப்பு வரலாம். அப்போ அந்த அன்ஈசினஸோட நம்ம உட்கார ஆரம்பிக்கும் போது தான் அந்த ரிலேஷன்ஷிப்குள்ள அந்த ஒரு இன்னர் சர்க்கிள்குள்ள ஒரு ஹெல்த்தியா ஓகே நம்ம நோ சொன்னாலும் நம்மளை வந்து அபேண்டன் பண்ண மாட்டாங்க, ஸ்டில் ஆஃப்டர் தட் வி வில் ஸ்டில் ஹாவ் தட் லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப் ஆர் நம்மளுக்கு வந்து அந்த ரெஸ்பெக்ட் இருக்கும் அப்படிங்கிறது எஸ்டாப்ளிஷ் ஆகும். இட்ஸ் ஈதர் ஆர் பைனரி மாதிரி இல்லாம கொஞ்சம் கொஞ்சமா அந்த நம்மளுக்குள்ள எப்படி அந்த அன்ஈஸியான ஃபீலிங்ஸ் எமோஷன்ஸோட கொஞ்சம் ஈஸப் ஆகிறோமோ அதே மாதிரி ரிலேஷன்ஷிப்குள்ளேயும் வர 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 தென் வி வில் நாட் ட்ரை டு ப்ளீஸ் தெம். ஓகே எனக்கு வேணும் உனக்கு வேண்டாம் அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு இருக்குங்கும்போது தென் ஸ்லோலி தட் வில் பிகம் ஹெல்த்தி. ஸோ ஏன்னா ஒரே சமயத்தில் அந்த மாதிரி இருக்க முடியாது, பட் தட் டசன்ட் மீன் அபேண்டன்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு கிளியர் ஆகும்னு தோணுது. ஸோ எண்ட் ஆஃப் த டே பீப்புள் ப்ளீஸிங் இஸ் நாட் சம்திங் வி டூ ஃபார் அதர்ஸ். அதில் நம்ம ஏன் ரிக்ரெட் கேரி பண்ணுறோன்னா நம்மளுக்கு வேற ஆப்ஷன் இல்லாததுனால நம்ம தேவைக்காக வேண்டி ஒவ்வொருத்தவங்க கிட்டேயும் வேற வேற மாதிரி நம்ம வந்து அடாப்ட் ஆக வேண்டியது வந்து கொஞ்சம் கடுப்பாக இருக்கும். ஸோ பட் அதை வந்து ஓன் பண்ணுறதே ரொம்ப கஷ்டம், ஈஸியாக ஓன் பண்ண முடியாது. பட் அதை ஓன் பண்ணினாதான் அதுலேருந்து பிரேக் த்ரூ ஆக முடியும்.
அது நம்மளுக்காக தான் பண்றோம், அடுத்தவங்களுக்காக அவுட் ஆஃப் எம்பத்தி பண்ற மாதிரி தோணல. Thank you for the explanation. So வேற யாருக்காவது ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தா ஆன்சரைஸ் பண்ணலாம், இல்ல நீங்களே அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். சரி. ஸோ நம்ம லாஸ்ட் வீக் வந்து என்ன பார்த்தோம்னா ரீசன் பிகைன் பார்த்தோம். நம்மளுக்கு ஏதோ ஒரு அட்டென்ஷன் தேவைப்படுது மற்றவங்க கிட்ட இருந்து. அந்த அட்டென்ஷனுக்கு என்ன காரணம்? ஸோ ஒரு விஷயம் இருக்கு நம்மளுக்கு, மற்றவங்க நம்மளை விரும்பணும் அப்படின்ற ஒரு விஷயம் நம்மளுக்கு இருக்கு. ஸோ அந்த விஷயம் ஏன் இருக்குன்ற ஒரு பயாலஜிக்கல் ரீசன் பார்த்தோம். ஸோ ஒரு மற்றவங்க நம்மளை விரும்பணும், நம்மளை லைக் பண்ணணும், நம்மளை மதிக்கணும் அப்படின்ற ஏதோ ஒன்று இருந்தது. அதுக்கு என்ன காரணம்னு பார்த்து நம்ம பயாலஜிக்கல் ரீசன் பார்த்தோம். இப்போ அடுத்த ஸ்டெப் வந்து கோயிங் ஃபார்வர்டு. இப்போ இதை வந்து எப்படி ஹேண்டில் பண்றது, இந்த நீடை எப்படி நம்ம ஓவர் லுக் பண்றது, இல்லை இந்த பாண்டேஜ்ல இருந்து எப்படி லிபரேட் ஆகுறது அப்படின்ற மாதிரி ஃப்ரண்ட்ல போய் பார்க்கலாம். நம்ம முன்னாடி வந்து பின்னாடி போய் பார்த்தோம். இப்போ வந்து நம்ம இதை எப்படி ஹேண்டில் பண்ணலான்ற மாதிரி ஃபியூச்சரிஸ்டிக்கா நம்ம பார்க்குறோம். ஸோ எப்படி இந்த விருப்பத்திலிருந்து விடுபடுவது, ஸோ அதுதான் நம்ம டாபிக்கா வச்சிருந்தோம் இன்னைக்கு. நீங்க யூஆர் எக்ஸ்பெக்டிங், ஐ மீன் ஒரு சில இன்புட்ஸ் நாங்க வாட் வி திங்க்ன்றத உங்ககிட்ட ஷேர் பண்ணணுமா ஃபார் த சேம் கொஸ்டின்? சொல்லுங்க. No, no, I was just silent thinking you're going to say something. நான் இனிமேதான் யோசிக்கிறேன். நீங்க பீயிங்ல உட்கார்ந்துருக்கீங்கன்னு நினைச்சிட்டாங்க. நாங்க பதில் தெரியாம ஒருத்தர் முடிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கோம். அதனால நமக்கு இதுதான், நம்மளுக்கு சைலன்ஸை ஃபீல் பண்ணணுன்ற ஒரு நெசசிட்டி இல்லாதனால அது ஒரு கம்ஃபர்ட் தான். எவ்வளோ நேரம் அமைதியாக இருந்தால் அமைதியாக இருப்போம், எவ்வளோ நேரம் பேசணுமோ பேசலாம். ஸோ அதனால ஆடியன்ஸும் நம்ம ட்ரெயின் பண்ணியாச்சு, அவங்க மெடிடேஷனும் கற்றுக் கொடுத்தாச்சு ஃபர்ஸ்டே. ஸோ அதனால ரூமுக்கு வெளியே போயிட்டு வருவாங்க, ரூமுக்குள்ளே வருவாங்க, சரி நீ எப்போ பேசுறியோ பேசுன்ற மாதிரி உட்காந்துருவாங்க அவங்க. சுகிர்தா நீங்க ஏதாவது சொன்னீங்க, ஷேர் பண்ணிட்டோமான்னு சொல்லுங்க. இல்ல ஐ வாஸ் ஜஸ்ட் திங்கிங் என்ன பண்ணா இமீடியட்டா யோசிச்சா அந்த இதுதான் வருது. எப்படின்னா நீங்க சொன்ன மாதிரி அந்த அட்டென்ஷன்ல ஒரு ஹெல்தி அண்ட் அன்ஹெல்தி ரெண்டு ஆஸ்பெக்ட் இருக்குல்ல. ஸோ ஐம் நாட் ஷூர் இஃப் வி கேன் கம்ப்ளீட்லி கெட் ரிட் ஆஃப் இட். மேபி டு பி ஆன் த சேஃபர் சைட் நீங்க சொன்ன மாதிரி நம்மளுக்கு எக்ஸ்டர்னலா ஒரு சில வேலிடேஷன் ஒரு சிலது தேவைப்படுதுன்னு போது அதை வேணா கம்மி பண்ணிக்கலாமா, கொஞ்சம் அடிபடுறது கம்மியாகும் அப்படின்னு யோசிக்கிறேன். Like reducing the size or reducing the numbers of validation externally அப்படி.
அதுவும் அது பண்ணலாம். பாசிபிளான்னு தெரியல. ஸோ நேற்று நம்ம பேசணும் இந்த ஹெல்த்தி கேம், இது ஒரு கேம் தான் இது. ஸோ மற்றவங்க எப்போ அட்டென்ஷன் கொடுப்பாங்கன்னா நம்ம ஏதாவது அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக பண்ணாதான் அவங்க நம்மளுக்கு மேலே அட்டென்ஷன் கொடுப்பாங்க. ஸோ நம்ம வந்து அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ அப்படிதான் ஒவ்வொரு இண்டிவிஜுவலுமே திங்க் பண்றாங்க. ஸோ அப்போ ஒவ்வொரு இண்டிவிஜுவலுமே வந்து சொசைட்டிக்கு என்ன கான்ட்ரிபியூட் பண்ணலான்றதுக்காக தான் கொடுக்கப்பட்டது. ஸோ அப்போ வந்து நம்ம வந்து யூஸ்ஃபுல்லாக ஆகிட்டு ஏதாவது எதிர்பார்க்கலாம். ஸோ யூஸ்ஃபுல்லே ஆகாமல் எதிர்பார்த்தோம்னா ப்ராப்ளம் ஆகும். ஸோ அதுதான் ஹெல்த்தி கேம். இப்போ நான் வந்து கம்பெனியில் போகிறேன், வேலை செய்கிறேன், டெய்லி வேலைக்கு போயிட்டு வரேன். என்ன மேனேஜர் அப்ரிஷியேட்டே பண்ண மாட்டாருன்னா நம்ம சிரிப்போம். என்னடா டெய்லி வேலைக்கு போயிட்டு அந்த கொடுத்த வேலையை செஞ்சுட்டு சம்பளம் வாங்குற, ஏதாவது நீ எக்ஸ்ட்ரா பண்ணினா உன்னை பாராட்டுவாரு, நீ செய்யற வேலைக்கு டெய்லியா பாராட்டுவாங்க உன்னை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அப்போ வந்து நம்ம பண்ண வேண்டியதை பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா ஏதோ பண்ணோம்னா அதுக்கு அப்ரிசியேஷன் கிடைக்கும். அப்படின்ற மாதிரி ஒரு ஹெல்த்தி கேம் விளையாடணும்னா நம்ம ஆஃபீஸில் நம்ம நல்லா இன்வால்வ்டாக பண்ணுவோம். இல்லைன்னா ரிசன்மெண்ட் வந்துடும், என்னை யாரும் பாராட்டுறது இல்லை, என்னை யாரும் மதிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம அப்படியே கீழே போயிடுவோம். ஸோ அப்படி போகாமல் நம்ம செய்ய வேண்டியது செஞ்சுட்டு எக்ஸ்ட்ராவாக செஞ்சுட்டு அதுக்கு அப்ரிசியேஷன் கிடைக்குதான்னு நம்ம எதிர்பார்த்தோம்னா அது கரெக்டு. ஸோ அதுதான் நம்ம நேற்று ஒரு எக்ஸாம்பிள் சொன்னோம். சண்டே ஒரு குழந்தை வந்து இனிஷியலாக எப்படின்னு நினைக்கிறேன்னா, கிரிக்கெட் விளையாடும் போது எனக்கு எல்லாம் பால் போட்டுகிட்டே இருக்கணும், நான் பேட்டிங் ஆடிட்டே இருப்பேன் அப்படின்னு நினைக்கும். அது போலிங்கே போட விருப்பப்படாது. அவன் எல்லா பாலும் போட்டும் நான் பேட்டிங் ஆடிட்டே இருப்பான்னு நினைப்போம். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அது புரிய வரும். அவன் எப்போ நம்ம போலிங் போடுவான்னா அவனுக்கு பேட் கொடுத்தாதான் 5 ஓவராது அவனுக்கு நம்ம போலிங் போடணும், அவன் பேட்டிங் ஆடுவான், அதுக்கப்புறம் தான் நமக்கு பேட் கிடைக்கும்னு புரிஞ்சாதான் அது ஹெல்த்தி கேம் ஆகும். இல்லை எல்லாரும் பால் போட்டே இருக்கணும், நான் பேட்டிங் ஆடிட்டே இருப்பேன்ற மாதிரி நம்ம நினைச்சிட்டு இருந்தோம்னா அது அன்ஹெல்த்தி ஆகும். அண்ட் இதே வந்து ரிலேஷன்ஷிப்ல அது எப்படி ஆகுதுன்னா, இப்போ ஒரு விமன் வந்து ரிலேஷன்ஷிப் கேம் விளையாடுறதுனால அவங்க வந்து ஒரு டெய்லி சமைக்கிறான்னு வச்சுக்கோமே. ஸோ அந்த டெய்லி சாப்பாடுக்கெல்லாம் கூட எதிர்பார்ப்பாங்க பாராட்டு. ஒவ்வொரு மீலுக்குமே எதிர்பார்ப்பாங்க, நீ சூப்பரா சமைச்ச, உன்ன மாதிரி சமைக்கிறது ஆளே இல்லை, இந்த மாதிரி யாருமே சமைச்சது இல்லை, எங்க அம்மா கூட சமைச்சது இல்லைன்னு சொல்லிட்டு பாராட்டு ஒவ்வொரு மீல்ஸ்லுமே வரணும்னு நினைப்பாங்க. 365 டேஸும் வரும்னு நினைப்பாங்க. ஸோ அப்படி எதிர்பார்க்கும் போது அது அன்ஹெல்த்தி ஆகுது. ஸோ இது டெய்லி நம்ம சமைக்கிறது நம்ம டியூட்டி. என்னைக்காவது நம்ம ஸ்பெஷலாக ஏதாவது புதுசாக யோசித்து புதுசாக டிஷ் ட்ரை பண்ணி வரும்போது அது நிஜமாவே அவர் சூப்பராக இருந்து அவர் நாக்குக்கு நிஜமாவே ஆக்டிவேட் ஆகி நிஜமாவே அவர் கண்ணெலாம் விரும்பி ஓ சூப்பர்னு அந்த வார்த்தை வெளியே வரும்போது அது நல்லா இருக்கும். அதை விட்டுட்டு நம்ம டிமாண்ட் பண்ண ஆரம்பிச்சோம்னா, நான் டெய்லி செய்கிற உப்புமா தான் செய்வேன், ஆனால் அவர் சூப்பராக பாராட்டணும் அப்படின்னு வரும்போது அது அன்ஹெல்த்தி கேம் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஹெல்த்தி கேம் அன்ஹெல்த்தி கேம்ன்ற அளவுக்கு விளையாட கற்றுக்கணும். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். சுகீர்த்தா நீங்க சொன்ன மாதிரி ரெண்டாவது ஆஸ்பெக்ட்ல எப்படி பார்க்கலாம்னா நம்ம ஸ்பிரிச்சுவல் ஆஸ்பெக்ட்ல பார்க்கலாம். இதுல ஏதாவது சொல்லணுமா? இந்த ஃபர்ஸ்ட் ஹெல்த்தி கேம் அன்ஹெல்த்தி கேம்ல யாராவது ஷேர் பண்ணனா சொல்லுங்க. அதுல அன்ஹெல்தியா பிளே பண்றவங்களுக்கு அந்த ஹெல்தி கேம் டிஃபைன் பண்றது ரொம்ப சேலஞ்சிங்கா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்கள பொறுத்த அளவுல அது ஹெல்தி கேம் தானே. புரியல எனக்கு. அன்ஹெல்தியா பிளே பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு அவங்களோட கேம் அன்ஹெல்தின்னு ரியலைஸ் பண்றது கொஞ்சம் கஷ்டம்னு நினைக்கிறேன். ஆமா ஆமா புரியாது. அவங்களை பொறுத்த வரைக்கும் ஹெல்த்தியா நினைச்சிருப்பாங்க. அது கொஞ்சம் நிறைய உதவானப்போ கொஞ்சமா புரியும். ஓகே. என்னடா எந்த கம்பெனில போனாலும் நம்மளுக்கு 10,000 ரூபாய் சம்பளம் தராங்கன்னு போது அப்புறம் தான் பிடிக்கும். ஓ நம்ம பெரிய அறிவாளி நினைச்சிட்டு இருந்தோம், அப்படி கிடையாது போல அப்படின்னு அப்பதான் புரியும். சரி, இது வந்து இல்ல இன்னொன்னு அவங்க போற அந்த கம்பெனில லத்த கம்பெனியா கூட இருக்கலாம்ல. அது இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு, பட் சான்சஸ் கம்மி இல்லை. ஒரு கம்பெனில 2 கம்பெனில ஓகே, பட் போற 10 கம்பெனிலுமே நம்மள ரிஜெக்ட் பண்றாங்க, நம்மள அவ்வளவுதான் வேல்யூ பண்றாங்கன்னா சொசைட்டியுடைய வேல்யூ தான் நம்ம எடுத்துக்கணும். நம்மளை பத்தி நம்ம ஒரு வேல்யூ வச்சிருப்போம். அது எப்படி அது கரெக்டா வச்சு அது எப்படி கரெக்ட்னு செக் பண்ணா சொசைட்டி நம்ம அந்த வேல்யூ ஒத்துக்குதான்னு பார்க்கணும். ஸோ சொசைட்டி ஒத்துக்கிற வேல்யூ தான் நம்மளுடைய வேல்யூ. ஏன்னா நம்ம சோஷியல் கேம் தான் விளையாடுறோம். இல்ல அந்த 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 சொசைட்டியோ அந்த இன்னர் சர்க்கிளோ இப்ப அவங்க சூஸ் பண்றாங்கல்ல, அந்த 10 கம்பெனிக்கு அப்ளை பண்றாங்கல்ல,
அதுவே எப்படி டிஃபைன் ஆயிருக்கும்னா இவங்களோட அந்த பேசிக் அந்த ஒரு மைண்ட் செட்ல இருந்து தான் அவங்க அப்படி அந்த 10 கம்பெனியை சூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த 10 கம்பெனியா இருந்தாலும் 2 கம்பெனியா இருந்தாலும் ஒன்றும் பெரிய வித்தியாசம் இருக்காது, எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். பிகாஸ் அந்த இதுலேருந்து வெளியில வரும்போது கிட்டத்தட்ட அப்படிதான் இருக்கும். பட் வாட் யூ சேஸ் ரைட், அந்த வெளியில வெளியில எல்லாருமே ஒன்று சொன்னாங்கன்னா அது ஃபேக்டா ஆயிடும். பட் வாட் ஐம் ட்ரைங் டு சே இஸ் அவ்வளோ ஹார்ஷா இல்லாம கம்ப்ளீட்டா வேற ஒரு சர்க்கிள்ல உங்களுக்கு அந்த அட்டென்ஷன் கிடைக்குதா, வேற அப்ரிஷியேட் பண்றாங்களா, அந்த மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அது மேபி நம்ம மக்கள் தான் அப்படி இருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சதுன்னா கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிடும். சரி, நம்ம ட்ரைபு இந்த இடம் இல்ல அப்படிங்கிறது கொஞ்சம் ஒரு பேலன்ஸ் வரும்னு தோணுது. ஓகே, அந்த ட்ரைப்னா ட்ரைபை மாத்தலாம். பட் இந்த ட்ரைப்ல எனக்கு எவ்வளவு வேல்யூன்னு பார்க்கும்போது, இப்போ நான் ஒரு ஐடியில் இருக்கேன்னா நான் சாதாரண கம்பெனிலாம் போக மாட்டேன். ஸோ இது ஐடியில் இருந்தாலே ஒரு கம்பெனி இருக்க போகுது, டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், எல்என்டி, இன்ஃபோடெக், அந்த மாதிரி. ஸோ அந்த 10 கம்பெனிலுமே என்ன வந்து இவ்வளோதான் வேல்யூ பண்ணுறாங்கன்னா அதுக்கு அதுதான் மோஸ்ட்லி கரெக்டாக இருக்கும். நான் ஐடியில் ஒர்க் பண்ணுமா வேணாம்ன்றது வேற விஷயம். பட் நான் ஐடியில் போனேன்னா இந்த கம்பெனியோட எஸ்டிமேஷன் தான் கரெக்ட். ஓ, இவங்க ஃபிக்ஸ் பண்ணுற வேல்யூ தான் என்னுடைய ஸ்கில் செட், என்னுடைய டேலண்ட்டுக்கு இவ்வளோதான் சேலரி, இதுதான் சொசைட்டியோட நார்ம்ஸ், இதுதான் இந்த ட்ரைபுக்குள்ள ஹைரார்க்கிக்குள்ள உள்ள கேம்ல என்னுடைய வேல்யூ இவ்வளோ அப்படின்னு சொசைட்டிக்கு எடுத்துக்கிற வேல்யூ தான் இண்டிவிஜுவல் எடுத்துக்கணும். ஓகே, இந்த அட்டென்ஷன் ரிலேட்டடா சொல்லும் போது என்ன ஒன்று தோணுது, பட் அது ஸ்பிரிச்சுவலா மெட்டீரியலிஸ்டிக்ன்றது அகமப்புறமாங்கிறது டிஃபர். பட் ஓவராலா ஒரு குழந்தை பிறந்தோடனே நம்ம வந்து உலகத்துல உள்ள அவ்வளோ அட்டென்ஷனும் கொடுக்குறோம், செலிப்ரேட் பண்றோம். அந்த குழந்தை வந்து ஒன்றும் பெருசா வேலை பார்க்கல, வந்து பிறந்திருக்கு அவ்வளவுதான். அதை கூட பிறக்க வச்சது கூட அம்மா தான். ஆனா அந்த குழந்தை பிறந்ததுக்கே அதை அவ்வளோ கொண்டாடுறோம், அவ்வளோ செலிப்ரேட் பண்றோம், அட்டென்ஷன் கொடுக்குறோங்கும் போது நம்ம எல்லாருக்கும் டீப் டவுன், ஐ மீன் பர்சனலா ஐ திங்க் ஐ ரிலேட் டு திஸ், டீப் டவுன் என்னன்னா நம்மளோட எக்ஸிஸ்டன்ஸே, நம்ம எக்ஸிஸ்டன்ஸை வந்து ஒரு செலிப்ரேட் பண்றது, நம்ம எக்ஸிஸ்டன்ஸே வந்து ஒரு செலிப்ரேஷனா இருக்கிற மாதிரி, அல்லது வந்து அது அது அவ்வளோ ஒரு சிக்னிஃபைட், லைக் டு ஐ மேட்டர், நான் இருக்கிறது இந்த உலகத்துல யாருக்காவது வந்து டஸ் இட் ஈவன் மேட்டர், தேவையா நானு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல நம்மளுக்கு வந்து அந்த தேடல் இருந்துட்டே இருக்கு. ஸோ இப்போ நீங்க இந்த பீயிங்லயோ அந்த மெடிடேஷன் வாட் எவர், அந்த நம்ம சென்சரி வேர்ல்ட்லயோ வாட் எவர் இட் இஸ், அந்த அந்த அமைதியா உட்காரும் பொழுது நம்ம எக்ஸிஸ்டன்ஸை நம்ம வந்து எந்த அளவுக்கு நம்ம வி கெட் இன் டச் வித் தட், அதுதான் ஒன்லி சொல்யூஷன் டு ஓவர் கம் எனி ஆஃப் திஸ். ஏன்னா அதை தான் நம்ம வந்து டேஸ்ட் பண்ணவோ, அது அதுல இருக்கிறது தான் நம்மளோட லாங்கிங்கா இருக்கு. அதை தான் நம்ம மற்றவங்க மூலமா அதை விட்னஸ் பண்ணி மிரர் பண்ணி நம்மளுக்கு அது கிடைக்கணுங்கிற மாதிரி ஒரு ஒரு கம்பல்சிவ்னஸ்ல தேட ஆரம்பிக்கிறோங்கிற மாதிரி தோணுது. ஐ மீன் ஆஃப்டர் ஆல் அட்டென்ஷன் இஸ் லைக் ஐ வாண்ட் டு நோ தட் ஐ எக்ஸிஸ்ட் அண்ட் ஐ மேட்டர், அண்ட் அதுவே ஃபுல்ஃபில்லிங்கா இருக்கும். கரெக்ட் தான் சொல்லுது. ஸ்பிரிச்சுவல்ல அதுதான் நம்ம சொல்ல போறோம். இப்போ பிசிக்கலி நம்ம சொன்னோம், புறத்துல வந்து சொசைட்டி சொல்றது தான் நம்மளோட வேல்யூ. ஸோ நீங்க சொல்றது செகண்ட் பாயிண்ட், அதுதான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம் இப்போ. நீங்க ஒரு தேங்க்யூ. ஸோ இப்போ வெளியே வந்து அப்போ அது ஆஷா தான் இருக்கும், அதுக்கு அது ப்ரூட்டலி ஆஷா தான் இருக்கும் அது. பட் அதுதான் நம்ம அப்படிதான் கேம் விளையாடுறோம். என்னடா இது இவ்வளவுதான் நம்மளோட வேல்யூவா சொசைட்டினா, ஆமா அவ்வளவுதான் வேல்யூ. ஸோ அதுதான் நம்ம ஹெல்த்தி கேம் அன்ஹெல்த்தி கேம் சொல்றோம். அட்லீஸ்ட் அதுல ஹெல்த்தியா விளையாடணும் கேம். நீங்க நம்ம ஸ்பிரிச்சுவலா அகத்துல வந்து ஒண்ணுமே பண்ணாம அந்த குழந்தை மாதிரி பிறந்தாலே இருந்தாலே போதுங்கிறது ஃபுல்ஃபில்லிங்கா இருக்கு. பொறுத்த வரைக்கும் நம்ம சும்மா இருக்கிறதுனால யாருக்கும் எதுவும் இல்லை, நம்மளுக்கும் இல்லை. ஸோ வி ஹாவ் டு ஏர்ன் இட் ஆர் வி ஹாவ் டு ஒர்க் ஃபார் இட், வி ஹாவ் டு டூ சம்திங் ஃபார் இட். அது வந்து ஒரு டிரான்சாக்ஷன் மாதிரி தான் இல்லையா? அதானே சொல்ல வரீங்க? அதுதான் சொல்றோம். நம்ம ஒண்ணுமே பண்ணாமே நம்மளுக்கு அந்த இன்னசென்ஸ் இருக்கு, நம்ம கடவுள் தான், நம்ம ராஜா தான். ஆனா வெளியே அப்படி கிடையாது. ஒண்ணுமே பண்ணாம ராஜா மாதிரி மதிக்க சொன்னோம்னா நம்ம சைல்டிஷா பார்ப்பாங்க. நான் எதுவுமே சொசைட்டிக்கு பண்ண மாட்டேன், ஆனா சொசைட்டி வந்து தலையில தூக்கி வச்சு கொண்டாடணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம்னா அது வந்து சைல்டிஷ் ஆயிடும்.
புறத்துல நம்ம எவ்வளவு கான்ட்ரிபியூட் பண்றோமோ அவ்வளோ வந்து சொசைட்டி நம்ம மதிக்கும், அந்த அளவு தான் மதிக்கும். அது கரெக்ட் தான், அது டிரான்சாக்ஷனலா தான் இருக்கணும், அது அப்படிதான் இருக்குது. ஸோ இப்போ ரெண்டாவது பாயிண்ட் என்ன சொல்ல ட்ரை பண்றோம்னா, நம்ம இப்போ இந்த விருப்பத்தை எப்படி நம்ம ஓவர் கம் பண்றது அப்படின்னும் போது, இந்த விருப்பம்ன்றது இந்த விருப்பம் மட்டும் இது இந்த டிசைர் மட்டும் எல்லா டிசைருமே இப்படிதான் ஆப்ரேட் ஆகும். நம்மளுக்கு வந்து மற்றவங்க அக்செப்ட் பண்ணணுன்ற டிசையர், நம்ம வந்து பெரிய ஆளாகணுன்ற டிசையர், நம்மளுக்கு வந்து எல்லாம் கிடைக்கணும்ன்ற டிசையர். ஸோ இந்த மாதிரி எந்த டிசையரா இருந்தாலுமே அந்த டிசையர் வந்து நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்னா நம்ம கிரியேட் பண்ணணும்னு நினைச்சுக்கிறோம். ஸோ அது ஃபர்ஸ்ட் ரியலைசேஷன் என்னன்னா, நம்ம கிரியேட் பண்ணல, அது நம்மளுக்கு எவல்யூஷனரியா பயாலஜிக்கலா நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு டிசையர். நான் வந்து உக்காந்துட்டு 13 வயசுல இந்த சொசைட்டி என்ன மதிக்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை நான் கிரியேட் பண்ண போறேன் அப்படின்னு நான் கிரியேட் பண்ணல. எனக்கு உள்ள திடீர்னு பார்த்தா அந்த ஒரு ஆசை வந்துடுது. அது வரைக்கும் லாலிபாப் சுத்திக்கிட்டு சைக்கிள்ல சுத்தின்னு தான் இருக்கிறோம். திடீர்னு பார்த்தா உள்ள இருந்து ஒரு ஆசை வருது, எல்லாம் நம்மளை மதிக்கணும், எல்லாம் நம்மள சூப்பர் பவுலர்னு சொல்லணும், பெரிய கிரிக்கெட் மேன் சொல்லணும், பெரிய ஆள்னு சொல்லணும், 100 பேர் என்ன ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற ஒரு டிசைர் வருது. ஸோ அந்த டிசைரை நான் உட்காந்து ஒரு நாள் பிளான் போட்டு இன்னிலிருந்து January 1st 2025 இந்த டிசைரை நான் வச்சுக்க போறேன் அப்படின்னு நம்ம பிளான்லாம் பண்ணல. ஸோ ஃபர்ஸ்ட் ரியலைசேஷன் வந்து இந்த டிசைர் வந்து நம்மளுக்கு கொடுக்கப்படப்படலை. ஐ மீன் நம்ம கிரியேட் பண்ணல, கொடுக்கப்பட்டது தான். கொடுக்கப்பட்ட நம்மளுக்கு கொடுத்துட்டு நம்மள ஒரு காவல்கார மாதிரி நம்மள அது நம்மளுக்கு கொடுக்குது. அது உந்து மாதிரி நம்மள ஒரு இது உந்துதான் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு அட்டாச் பண்ணி கொடுத்து, ஒரு 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 பங்களால ஒரு வீட்டுல ஏதோ ஒரு வேலைக்காரன் இருக்கான்னு வச்சுக்கோமே, செக்யூரிட்டி இருக்கான்னா, அந்த செக்யூரிட்டிக்கு வந்து எப்போ ஒழுங்கா நல்லா வேலை செய்வான்னா, அவனுக்கு வந்து இது உன் வீடுடா அப்படின்னு சொன்னா அவன் டே இன் டே அவுட் அதை பார்த்துப்பான். ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒரு வீடு நம்மளுக்கு ஒரு வீடை கிரியேட் பண்ணிட்டு நம்மள செக்யூரிட்டியா போட்டு செக்யூரிட்டி கிட்ட வந்து நீ தானே அந்த வீட்டுக்கு ஓனர் அப்படின்ற மாதிரி நம்ம அட்டாச் பண்ணி விட்டுடுச்சு. சரி, அதை அட்டாச் பண்ணது இவ்வளோ கன்னிங்கா பண்ணதுக்கு பயாலஜிக்கு ஒரு ரீசன் இருக்கு. ஏன்னா நம்மளே அதான் கொடுத்துருக்கு. ஸோ அதனால அந்த கேம் விளையாடுது. பட் அதுக்காக அந்த கேமுக்குள்ளேயே மாட்டிருக்கணும் அவசியம் கிடையாது. ஸோ நம்ம பயாலஜி நம்மளை பைண்ட் பண்ண ட்ரை பண்ணுது. நம்ம பயாலஜி விடுதலை ஆகிற ஆப்ஷன் கூட பயாலஜி நம்மளுக்கு கொடுக்குது. அந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் நம்ம லிபரேஷன், என்லைட்மென்ட் சொல்றோம். எல்லா பயாலஜிக்கல் ஃபோர்ஸஸ், ஈவன் இன்க்ளூடிங் கிரீட், லவ், இந்த மாதிரி அட்டென்ஷன் சீக்கிங், கில்ட், எல்லாமே வந்து பயாலஜிக்கல் ஃபோர்ஸஸ் தான், பயாலஜிக்கல் டிசைர்ஸ் தான். ஸோ இந்த டிசைர் நான் வந்து ஃப்ரீ ஆகணுன்றது கூட அதுவுமே ஒரு டிசைர் தான். ஸோ வி ஹாவ் டு கெட் ஃப்ரீ ஃப்ரம் தி நீட் டு பி ஃப்ரீடம். ஸோ நம்மளுக்கு விடுதலை வேணும்ன்ற எண்ணத்துல இருந்து விடுதலை ஆகும். ஏன்னா அந்த எண்ணமே நம்ம கிரியேட் பண்ணது கிடையாது, அது நம்மளுக்கு கொடுக்கப்பட்டது. நம்ம விடுதலை ஆகணும் சொல்லிடுறோம். ஆனா ஆக்சுவலா பார்த்தா நம்ம கிரியேட் பண்ணவே இல்லை. ஸோ நம்ம விடுதலை ஆகணும், கில்ட் இல்லாமல் இருக்கணும், அமைதியாகணும், சந்தோஷமா இருக்கணும், எல்லாம் ரெஸ்பெக்ட் பண்ணணும், நான் சொசைட்டியை லீட் பண்ணணும், இந்த எல்லா எண்ணமே எனக்கு கொடுக்கப்பட்ட எண்ணங்கள் தான். ஸோ இந்த எல்லா டிசைர்ஸுமே எல்லா தாட்ஸுமே என்னை பைண்ட் பண்றதுக்காக கிரியேட் பண்ண விஷயங்கள் தான். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் அந்த ரியலைசேஷனை இது நான் கிரியேட் பண்ணல, இது எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, நான் ஃப்ரீ ஆகணும்னு சொல்லிட்டு எனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு எண்ணம். ஸோ அதனால்தான் நான் வந்து ஃப்ரீ ஆகணும். அப்புறம் நான் ஏன் ஃப்ரீ ஆகணும்? அப்புறம் தான் அந்த நான் ஃப்ரீ ஆகணும்ன்ற எண்ணத்துல இருந்து ஃப்ரீடம் கிடைக்கும். ஏன்னா அந்த ஃப்ரீ ஆகணும்ன்ற எண்ணத்துல தான் நம்மளை பைண்ட் பண்ணுது. திருப்பி உனக்கு சந்தோஷம் கொடுக்குறேன்ற எண்ணத்துல தான் பைண்ட் பண்ணுது, உனக்கு ஃப்ரீடம் கொடுக்குறேன்ற எண்ணத்துல தான் நம்மளை பைண்ட் பண்ணுது. ஸோ இந்த கேமை புரிஞ்சாலே அந்த கேம்ல நம்ம வெளியே வந்துடுவோம். இதுதான் நம்ம ஸ்பிரிச்சுவல் சொல்யூஷன் சொல்றோம். ஃபர்ஸ்ட் வந்து புறத்துல நம்ம அப்படிதான் ஆடி ஆகும். புறத்துல நம்ம நெசசரி ஈவில் அது. ஸோ அதனால அந்த கேமை முடிஞ்ச வரைக்கும் ஹெல்த்தியா ஆடுறதுதான் கரெக்ட். அன்ஹெல்த்தியா ஆடக்கூடாது. ஹெல்த்தியானா எத்திக்கலா லீகலா அந்த ட்ரைபுக்குள்ள ஒரு நார்ம்ஸ்குள்ள ஆடுறத நம்ம அது விளையாடிதான் ஆகணும். அதுவும் கொஞ்சம் கொடுமையா தான் இருக்கும். பட் அந்த கொடுமையை வந்து ஏத்துக்கணும், ஏன்னா அது நெசசரி ஈவில். பட் அகத்துல வந்து நம்ம அப்படி ஏத்துக்கணும் அவசியமே கிடையாது. ஸோ இந்த நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட எல்லா பயாலஜிக்கல் ஃபோர்ஸஸ், டிசைர்ஸ் எல்லாமே நம்மளை பைண்ட் பண்ண வந்த டிசைர்ஸ் தான். அதுல இருந்து நம்ம லிபரேட் ஆகிறது தான் கரெக்ட் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டா போதும், அதுவே லிபரேட் பண்ணி விட்டுரும் நம்ம. ஸோ இதுதான் நம்ம செகண்ட் சொல்யூஷனை சொல்றோம், அகத்துக்கான சொல்யூஷனை சொல்றோம். புறத்துக்கு வந்து நம்ம நெசசரி ஈவில், அதனால அந்த கேமை விளையாடுங்க, ஹெல்த்தியா விளையாடுங்கன்னு சொல்லி விடுறோம்.
ஐயா வந்து தர்ம நியாயப்படி விளையாடுங்கன்னு சொல்றோம், நம்ம ஹெல்த்தியான்னு சொல்றோம். ஸோ எல்லாம் ஒண்ணுதான். ஸோ இந்த புறத்துக்கான சொல்யூஷன், அகத்துக்கான சொல்யூஷன் வந்து நம்ம 2 சொல்லியிருக்கோம். இதுல வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா சொல்லுங்க, இல்லை உங்க கமெண்ட்ஸ் இருந்தாலும் சொல்லுங்க. ஸோ கோச்சியாமா எக்ஸலன்ட், தேங்க்யூ மேம். சாமுண்டீஸ்வரி எக்ஸலன்ட் எக்ஸ்பிளேஷன் சார், கிளியர் சார், சூப்பர். ஸோ டவுட்ஸ் இருக்கவங்க ஆன்சர் ரைஸ் பண்ணலாம், நீங்களே கூட அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். ஸோ இந்த ஒரு டிசைரை புரிஞ்சிட்டாலே போதும், நம்ம மற்ற எல்லா டிசைருமே புரிஞ்சுக்கலாம். எல்லாமே பயாலஜிக்கல் ஃபோர்ஸஸ் தான், பயாலஜிக்கல் டிசைர்ஸ் தான். குமுதம் இளங்கோவன் டு எவ்ரிவன். எனக்கு யூஸ்வலா ஒரு இது இருக்கு, என்னன்னா if I get into any trouble I will do a blame game. நான் இது என் பிரச்சனை இல்லப்பா, இது அதனாலதான், இதனாலதான் I get into a blame game. இப்போ நீங்க சொன்னது கேட்டதுக்கு அப்புறமா அந்த டிசைர் வச்சு ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா, நம்ம தான் ஏதோ தப்பா தப்பா பண்ணிட்டோம்னு யோசிச்சா, now for my blame game I've got another coin. இது ஏன் பிரச்சனை, ஆனா ஏன் பிரச்சனை இல்லை, அந்த பயாலஜி அப்படி பண்ணி விட்டுருச்சு, what can I do அப்படின்னு நான் மறுபடியும் அதே பிளேம் கேம் தான் பண்ண போறேனோ. லைக் இப்போ நான் அது தெரிஞ்சுக்கிட்டேன், பட் how will I really, என்ன சொல்ல, implement is not the right word, but I don't know how to even frame the question. இப்ப எனக்கு புரியுது, அது தனி, நான் வாட்ச்மேன், பட் somehow the nature has played its role to connect both of us ன்னு சொல்லிட்டு. பட் அந்த இப்போ ஒரு இந்த எக்ஸாம்பிள், ஃபேஸ்புக் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க, ஐ எம் போஸ்டிங் சம்திங், அப்போ ஐ எம் வெயிட்டிங் ஃபார் ஹவு மெனி லைக்ஸ் ஐ கெட் அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ when I'm waiting for how many likes I get, இப்போ எனக்கு இந்த விஷயமும் புரிஞ்சிருக்கு, ஆனா I'm still waiting for how many likes I get. So how does this understanding and my current desire, which is already live, play along? ஓகே. ஸோ நம்ம ஒன்று போட்டுட்டு அதுக்கு லைக் வருதா இல்லைன்னு பார்க்குறோம்ல. ஸோ அப்படி பார்க்கறது கரெக்ட் தான். நான் இப்போ ஏதோ ஒன்று பேசணும்னா அது யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்ல. ஸோ இவ்வளோ பேர் இப்போ பார்த்துருக்காங்கன்னா ஏதோ யூஸ்ஃபுல்லாக இருக்கு. 100 பேர் பார்த்தாங்கன்னா 10 பேர் லைக் போடுறாங்கன்னா ஓகே, 10 பேர் அட்லீஸ்ட் சூப்பராக இருக்குன்னு நினைக்கிறாங்க. அப்போ நம்ம சொல்றது ஏதோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் எடுத்துக்கலாம். இல்லைன்னா நான் வந்து கரெக்ஷன் பண்ணணும். நான் வந்து தேவையில்லாமல் ஏதோ சான்ஸ்கிரிட் எனக்கு தெரியுன்றதுக்காக நான் சான்ஸ்கிரிட் ஸ்லோகமாக சொல்லிட்டு இருக்கேன், இல்லை எனக்கு எவல்யூஷன் பிடிக்கிறதுனால நான் பாட்டி எவல்யூஷனை பற்றி பேசிட்டு இருக்கிறேன் அப்படின்னும் போது நான் கோர்ஸ் கரெக்ஷன் பண்ணலாம்ல. ஸோ அதுக்காக அது கொடுக்கப்பட்டது. அண்டு ஒவ்வொரு டைமும் நீங்கள் செக் பண்ணிட்டே இருக்கோம். நான் வந்து இன்ஜினியரிங் படித்தேன். எங்கள் பெரியப்பா பசங்க, சித்தப்பா பசங்க, அவங்க வீட்டில் சில பேர் வந்து அந்த அப்போல்லாம் பிஏ தமிழ், பிஏ இங்கிலீஷ் தான் படிப்பாங்க அந்த காலத்தில். ஸோ அப்போ அவங்க வந்து அவங்க பசங்களையும் பிஏ தமிழ்லாம் படிக்க வச்சாங்க. ஆனால் அது வந்து என்ன ஆச்சுன்னா, இப்போ ஒரு இனிஷியலாக நல்லா இருந்துச்சு. அவங்க 3 இயர்ஸில் முடிச்சுட்டு 4வது வருஷத்தில் நான் பிஇ படிக்கும்போது அவங்க வேலைக்கு போயிட்டாங்க, காலேஜில் லெக்சராக போயிட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து சேலரி கம்மியாக இருந்துச்சு. நான் இன்ஜினியரிங் முடிச்சு ஒரு 2-3 இயர்ஸில் அவங்களுக்கு மேலே சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஒரு 10 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஒரு 4-5 டைம்ஸ் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அப்போ அவங்க அப்பா அம்மா என்ன ஃபெயில் பண்ணிட்டாங்கன்னா, ஸோ பிஏ படிக்கணுமா இல்லை இன்ஜினியரிங் படிக்கணுமா அப்படின்னு 1990s அவங்க யோசிச்சிருக்கணும். ஸோ அப்போ வந்து அது 1980s கரெக்டு, 1970s கரெக்டு, 70s கரெக்டு, 80s கரெக்டு, 90s கரெக்ட் இல்லை. அப்போ சொசைட்டி மாறிட்டு இருக்கு. அப்போ மாறும் போது நான் மாறணும்ன்றது எப்போ நம்ம கவனிப்போம்னா, சொசைட்டியை கான்ஸ்டன்டா வாட்ச் பண்ணிட்டே இருக்கணும். அப்போதான் நம்ம பையனை பிஏல சேர்க்கலாமா இல்லை இன்ஜினியரிங் சேர்க்கலாமா இல்லை இதுல சேர்க்கலாமான்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ அதனால நம்ம சொசைட்டியை கான்ஸ்டன்டா வாட்ச் பண்ணிட்டே இருக்கணும். ஸோ அதனால அது அந்த நீட் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அதோட இம்பார்ட்டன்ஸ் நம்மளுக்கு புரிஞ்சாலே போதும், நம்ம இதை வந்து ரைட்டா நம்ம ஹேண்டில் பண்ண தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? You had something to continue? இன்னொன்னு தோணுது, அவங்க இப்ப நம்மளுக்கு இந்த நீட் புரிஞ்ச பிறகு இன்னும் தான் வந்து எதை பிளேம் பண்ணணும்னு ஒரு காரணம் கிடைக்குங்கிற மாதிரி ஃபீல் ஆகுறது. இட்ஸ் வெரி வெரி ஆனஸ்ட் அப்சர்வேஷன். ஸோ இப்போ வந்து நம்ம வெளியில பிளேம் பண்ணிட்டு இருக்கிறத விட செல்ஃப் பிளேம் அதிகமா இருக்கும். இப்போ வந்து செல்ஃப் பிளேமை விட்டுருவோம், ஏன்னா இது பயாலஜிக்கல் தான் அப்படின்றது தெரியும் போது. ஆனாலும் கேம்ல என்கேஜ் பண்ணுவோம்.
ஏன்னா அதை பார்த்துதான் நம்மளுக்கு அந்த ஒரு வேலிடேஷனோ வாட் எவர் இட் இஸ் நம்ம ஒரு ஒரு இன்ஃபரன்ஸ் மாதிரி கிடைக்குது. அப்படி இல்லைனாலும் அது ரொம்ப பெரிய ஒரு இதுவா மேட்டரா இருக்காது. சரி அதை எப்படி மாத்தி போட்டா வரும் அப்படிங்கிற மாதிரி டெக்னிக்காலிட்டிக்கு போயிடும். ஸோ வெளியிலேருந்து வரணுங்கிறது ஒரு ரெக்குவயர்மெண்ட். பட் உள்ள பிளேம் பண்ணிட்டு இது பண்ணிட்டே இருக்காம, ஐ மீன் எண்ட் ஆஃப் த டே நம்ம மற்றவங்கள பிளேம் பண்ணா கூட அது நம்ம செல்ஃப் பிளேம் மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த இது வந்து இப்போ ரிலாக்ஸ் ஆயிடும். இது பயாலஜிக்கல் டிசைர் தான் அப்படிங்கிறது தெரியும் போது. ஆனா அது இருக்கிறது தப்பு இல்லைன்னு தெரியும் போது இட் இஸ் ஸ்டில் அவர் சாய்ஸ். வேணும்னா அதை எடுத்துட்டு நம்ம யூஸ் பண்ணும்போது மேபி அப்ப நம்ம வேற விதமா ஏதோ ஒன்று பண்ணாதான் அது கிடைக்கும்னா அதுல என்கேஜ் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஸோ கொஞ்சம் ஒரு ஈஸ் வந்துரும்னு தோணுது இது புரிஞ்சதுனால. டஸ் தட் மேக் சென்ஸ் உங்களுக்கு? ஓகே சார். எனக்கு புரிஞ்சு. யா, ஐ காட் தட். தேங்க் யூ. சார். சொல்லுங்க சார், நான் விமலா சிவராமன். இல்லை, எனக்கு ஒரு சின்ன இது, இந்த டாபிக் வந்து ஏன் எல்லோருக்கும் தன்னை விரும்ப வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறது அப்படிதானே சார் பேசுறோம் நம்ம. ஆமா. அப்போ எண்ணம் அப்படிங்கறதே வந்து ஐயா வந்து இஸ் மேட் இட் வெரி கிளியர்ல. பிகாஸ் எண்ணம் அப்படிங்கிறது வந்து நம்ம வர வைக்கல, அதுவா வருது. சரி, நீங்க வந்து லைக்ஸ் எதிர்பார்க்கிற எண்ணமா இருந்தாலும் சரி, நான் சமைச்சது நல்லா இருக்கணும்னு நான் நினைக்கிற எண்ணமா இருந்தாலும் சரி, எந்த எண்ணமா இருந்தாலும் எந்த எதிர்பார்ப்பா இருந்தாலும் இட் இஸ் கம்மிங் ஆன் இட்ஸ் ஓன். அது வந்தப்பறம் தான் நான் ரியலைஸ் பண்றேன் ஐ டோன்ட் ஹாவ் டு டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் இட். ஸோ இப்போ நான் சமைச்சிட்டு நல்லாவே சமைச்சப்பறமும் எனக்கு அது அப்ளாஸ் வரலாம், வராம போகலாம். லைக்ஸ் வந்து வரலாம், வராம போகலாம் இல்லையா? ஸோ இப்போ லைக்ஸ் வந்ததுன்னா ஐம் கோயிங் டு ஹாப்பி. லைக்ஸ் வரலன்னா நமக்கு தான் வந்து ஒரு என்ன சொல்றது, ஷெல் மாதிரி ஐயாவோட டீச்சிங் இருக்குல்ல. ஸோ வி கேன் ஜஸ்ட் ஸ்மைல் அட் த தாட். நம்ம எதிர்பார்த்த தாட் மேல it has come on its own. No, I don't have to take. And I have realized it only after it has come. I never knew it earlier. நான் வர வைக்கல, நான் வந்தப்பறம் தான் நான் ரியலைஸ் பண்ணியிருக்கேன். So I don't have to take responsibility for it. No, I can just keep moving on. No. நீங்க அத ஒரு ஆஸ்பெக்ட் கரெக்டா சொல்றீங்க. அதாவது நீங்க அது கில்ட் வருதுன்னா கில்ட்டுக்காக நீங்க கவலைப்பட தேவையில்லை. பட் ஆனா கில்ட் வர ஒரு மெசேஜ் கொடுக்குது, இந்த மாதிரி நான் வந்து சரியா பிஹேவ் பண்ணல. Of course, அது வந்து அதுதான் ஐயா சொல்றாரு, புறத்துல என்ன பண்ணணுமோ அதை பண்ணதானே வேண்டும் நம்ம. அதனால வந்து ஒரு கேப்சூல் மாதிரி தான் அது. நீங்க கேப்சூல் ஒவ்வொரு தாட்டுமே ஒவ்வொரு எமோஷனுமே ஒரு எமோஷனல் எனர்ஜியும் கொண்டு வரும், ஒரு ஆக்ஷனுக்கான ஒரு இன்ஃபர்மேஷனும் கொண்டு வரும் அது. ஸோ நீங்க கேப்சூலை பிரிச்சுட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் எடுத்துக்கிட்டு அந்த கேப்சூலை கீழே போட்டுடலாம். இப்ப நம்ம என்ன பண்றோம்னா ரெண்டுத்தையும் ஒவ்வொரு எமோஷனுமே எனர்ஜி ஃபார் மோஷன், எனர்ஜி ஃபார் ஆக்ஷன், அதுதான் நம்ம எமோஷன் சொல்றோம். ஒரு கில்ட், எனர்ஜி ஃபார் ஆக்ஷன். ஓகே. இப்போ திடீர்னு ஒரு புலியை பார்த்தோம்னா எனக்குள்ள பயம் வரும். ஒரு ஹார்ட் பீட் அதிகமாகுது, கை கால் பிளட் எல்லாம் ஃப்ளோ ஆகுது. நான் ஒண்ணு அதை அட்டாக் பண்ண போறேன், இல்லைன்னா ஓட போறேன். எனக்கு கால்ல கையெல்லாம் பிளட் தேவைப்படுது, நிக்க போறேன், நான் ஓட போறேன். அப்போ அது வந்து ஆக்ஷனுக்கான எனர்ஜி கொடுக்குது. அந்த மாதிரி கில்ட்டும் ஒரு இது கொடுக்குது, உங்களுக்கு ஒரு டிப்ரெசிவா போடுது. பிளஸ் அது வந்து நீங்க செஞ்சது வந்து அப்படி பிஹேவ் பண்ணிருக்க கூடாது, நீ வந்து தேர்ட் ரேட்டடா பிஹேவ் பண்ணிருக்கிற, நீ வந்து அவ்வளவு அப்படின்னு சொல்லி உங்களை பீட் பண்ணுது, செல்ஃப் பிளேம் சொல்றோம். ஸோ அந்த ஆக்ஷனை வேணா நீங்க கரெக்ட் பண்ணிட்டு அந்த கில்ட், அந்த கில்ட் ஒரு எனர்ஜி அன்ஈசினஸ் கிரியேட் பண்ணுதுல்ல, அந்த அன்ஈசினஸ் நீங்க மேட்டரா எடுத்துக்காம, அதே பயத்தை மேட்டரா எடுத்துக்காம அந்த எனர்ஜியை நீங்க அப்படியே விட்டுட்டு அந்த இன்டெலிஜென்ஸ் பார்ட் எடுத்துக்கலாம். இந்த எமோஷனல் பார்ட்டை கீழே விட்டுட்டு இன்டெலிஜென்ஸ் பார்ட்டை மட்டும் எடுத்துக்கலாம் நீங்க. ஆமா, அதுதானே. நீங்க இன்டெலிஜென்ஸ் பார்ட் எடுத்தா தானே நீங்க புறத்துல என்ன பண்ண முடியும்னு யோசிக்க முடியும். ஆமா இல்லையா? அவங்க என்ன விமலா, நீங்க சொல்றது வந்து A to Z 26 லெட்டர்ஸ் இருக்கு. ஆமா, அதுதான் தாட் எதுவா இருந்தாலும் அதுவா தான் வருது. அதுல இருந்து இது அது வந்து உங்களோட அந்த பாட்டம் லைன் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க. தட் இஸ் கரெக்ட் அப்ரோச். அது அவ்வளவுதான் அதுல மேட்ரு, கரெக்ட். ஆனா நம்ம A to Z 26 எழுத்து தான் அப்படின்னு சப்புன்னு விட்டுறது இல்லைல்ல.
அதுல வந்து ப்ரோஸ் இருக்கு, போய்ட்ரி இருக்கு, லிரிக்ஸ் இருக்கு, ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கு, டயலாக்ஸ் இருக்கு, எவ்வளவோ ஆங்கிள். பசிக்கு இதுதான், அவ்வளவுதான். பட் இப்போ வந்து நம்ம அந்த நுவான்சஸோட நம்ம பார்க்கும் பொழுது இப்போ உங்களுக்கு வந்து ஸ்ட்ரைட்டா இதுதான் இவ்வளவுதான் உங்களுக்கு எளிமையா முடிச்சுக்க முடியுது. தட் இஸ் குட். ஸோ ஆனா இப்ப நிறைய பேருக்கு வந்து அந்த ட்ரபிள்டா இருக்கிறத வந்து கொஞ்சம் டீகோட் பண்ணி அந்தந்த இஷ்யூல பிளாக் ஆயிட்டு இருக்கிறத கொஞ்சம் அன்பிளாக் பண்ணிட்ட பிறகுதான் அந்த எல்லாத்துக்குமே இதுதான் இன்கிரீடியன்ஸ் போல அப்படிங்கறது அரைவ் பண்ண முடியும். சோ நம்ம வேற வேற ஆங்கிள் இருந்து அப்ரோச் பண்றோம், அவ்வளவுதான். அதுக்கு ஒரு சிக்னிபிகன்ஸ் இருக்கு, அவ்வளவுதான். இல்ல நான் வந்து அதுக்காக சொல்லேன்னா சார் சொல்றது நிறைய நான் கேட்பேன். பட் எனக்கு எனக்கு அதுல அவர் சொன்ன ஃபர்ஸ்ட் இதுல வந்து நான் ஃபுல்லா கேட்கல. நான் ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் தான் கேட்டேன். ஏன் இது வருதுங்கிறதுக்கு அவர் போன மீட்ல சொல்லியிருந்தார். தட் வாஸ் ரியலி வெரி இன்ஃபர்மேட்டிவ். அதாவது ஒரு செக்யூரிட்டிக்காக நமக்கு வந்து நம்ம அடுத்தவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கும் போதுதான் வி ஃபீல் எமோஷனலி செக்யூர்ட் அப்படிங்கிற ஒரு கேட்ச் வந்து லாஸ்ட் டைம் அவர் சொன்னதுல இருந்து எனக்கு தோணித்து. பட் இதுல வந்து இது வந்து நமக்குள்ள இருக்கிற இந்த குரூப்ல இருக்கிறவங்க இங்க ஐயாவோட கேட்கறவங்க தானே, இதுக்குள்ள இருக்கிற தேவைங்க ஐயா வந்து எண்ணம் அப்படிங்கிறதுக்கே ஒரு சொல்யூஷனை கொடுத்துட்டாரு அப்படிங்கிறதுனால நான் கேட்டேன். பிகாஸ் அது அது நான் கேட்கும்போது ரொம்ப கரெக்ட் அவர் சொல்றது. அந்த என்ன சொல்றது, நம்மள அடுத்தவங்களுக்கு பிடிக்கணும், அடுத்தவங்களுக்கு நம்மளை பிடிக்கணும் அப்படிங்கிறது வந்து இட் கிவ்ஸ் அஸ் a sort of emotional security we are needed. ஜஸ்ட் இப்போ உங்களுக்கு வந்து கிளியரா அந்த பாட்டம் லைன் அண்டர்ஸ்டாண்ட் ஆனாலுமே யூஆர் அப்பியரிங் ஃபார் திஸ் சத்சங் பிகாஸ் உங்களுக்கு அந்த இப்போ வந்து உள்ள ஒரு வேலையும் இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ புறத்துல மட்டும்தான் அப்படிங்கும் பொழுது இன்டெலெக்சுவலா நீங்க என்கேஜ் பண்றீங்கல்ல, தட் இஸ் வாட் யூஆர் நேச்சுரலி கியூரியஸ் அண்ட் யூஆர் மோட்டிவேட்டட். So அதனால தானே we are showing up in these sessions. So sometimes so yeah, நான் அவர்கிட்ட ஐ மீன் இதுல வந்து அவர் இதை விட என்ன சொல்ல வரார் அப்படிங்கிறதுக்காக தான் கேட்டேன். அவர் அந்த டைட்டில்ல இது இருக்கே சார் எண்ணம்ங்கிற வேர்டுக்கு சொல்யூஷன் கொடுத்தாரு. நீங்க அதை தாண்டி எப்படி அப்ரோச் பண்ணிருக்கீங்க, அதுக்கு தான் இப்ப அவர் சொன்ன மாதிரி அந்த எனர்ஜியை நம்ம எப்படி யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறது ரிக்வயர்டு அப்படிங்கறத ஐ காட் த கேட்ச். ஓகே மேம், தேங்க்யூ. அப்போ ஐயா சொல்றதும் நம்ம சொல்றோம், பட் அதோட அது கான்டெக்ட் கொடுக்குறோம், ஒரு எவல்யூஷனரி எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறோம், ஒரு வேற ஒரு பர்செப்ஷன்ல நம்ம அதுதான் கொண்டு வரோம். just one more point to it. இப்போ விமலா மேம் சொன்னாங்கல்ல, ஐயா சொல்றது that's the base, அதுல no doubts about it. ஆனா இப்போ எப்படின்னா, இப்போ அந்த சமைக்கிற எக்ஸாம்பிளே எடுத்துக்கலாமே. somebody is eating your food daily and that person is continuously criticizing you every day ன்னு வச்சுக்கோங்க. 1000th day 3 வருஷம் ஓட்டிட்டீங்க. மூணு வருஷமும் நீங்க ஐயா சொன்ன மாதிரி அப்படிதான் தாட் இருக்கும், திட்டும் போது கஷ்டமா இருக்கும்னு சொல்றீங்க. ஓகே, நான் 1000 டேஸ் கழிச்சு நீங்க டெசிஷன் ஒன்னு எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒண்ணு நான் என் சமையலை இம்ப்ரூவ் பண்றேன்னு டெசிஷன் எடுப்பீங்க, இல்ல அந்த ஆளை விட்டு போகணும்னு டெசிஷன் எடுப்பீங்க. இந்த 2 டெசிஷன் எடுக்கும் போது அந்த நீங்க சொல்ற அந்த பயாலஜிக்கல் பெர்ஸ்பெக்டிவே இல்லாத போது அந்த டெசிஷன் மேக்கிங் ஒரு திஸ் இஸ் ஜஸ்ட் மை வியூ. அந்த பயாலஜிக்கல் அந்த பெர்செப்ஷன் இல்லாம டெசிஷன் எடுக்கும் போது இட் வில் பி அ ஹேஸ்ட் டெசிஷன் தோணுது. ராதர் இதை புரிஞ்சு நம்ம ஒரு டெசிஷன் எடுக்கும் போது it might still be the same decision, but the process of taking the decision could be a little more ease அப்படின்னு எனக்கு தோணுது. This is just me. கொஞ்சம் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஃபைன், நீங்க சொல்றது கரெக்ட். ஆமா, அவங்க வந்து தண்ணி தெளிச்சு விட்டு போறதுக்கு பதிலா அட்லீஸ்ட் சரி ஓகே. சூப்பர் எக்ஸாம்பிள் சுகீர்த்தா. ஒண்ணு நம்ம ரெண்டு மிஸ்டேக் இருக்கலாம். இப்போ ஒண்ணு நம்ம கிட்ட மிஸ்டேக் இருக்கலாம், சொசைட்டி கிட்ட மிஸ்டேக் இருக்கலாம். ஸோ நம்ம கிட்ட மிஸ்டேக் இருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ நான் நிறைய ஓவர எதிர்பார்க்கறேன்னா அப்படின்ற மாதிரி, நீங்க எவ்ரி மீலுக்கு நான் வந்து பயங்கர அப்ரிசியேஷன் எதிர்பார்க்கறேன்னா அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆமா நிறைய எதிர்பார்க்கறேன்னா அதை கம்மி பண்ணிக்கலாம், அது ஒண்ணு பண்ணலாம். இல்ல நான் வந்து கரெக்டா தான் எக்ஸ்பெக்ட் பண்றேன், இவங்க சரியா ஃபுல்ஃபில் பண்ணலன்னா நீங்க அதை அவங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணலாம். அது எப்படி கம்யூனிகேட் பண்ணலாம்னா, நீங்க சப்போஸ் வர ஒரு 7 நாள் சமைச்சிட்டு இருந்தீங்கன்னா ஒரு வீக்லி சண்டே வெளியே போய் சாப்பிடலாம். இல்லை நீங்க ஒரு நாள் 3 நாள் நீங்க இல்லாம போகலாம். உங்களோட ஆப்சன்ஸை கிரியேட் பண்ணலாம். உங்க ஆப்சன்ஸ் வந்து உங்களோட ப்ரெசன்ஸுக்கு உணர வைக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்க ஒரு இன்டைரக்டா உங்களுடைய வேல்யூ வந்து நீங்க காமிக்கலாம். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா அது தெரிய வரும். ஸோ அந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே.
இன்னைக்கு நல்லா டிஸ்கஷன் போச்சு. Fine. ஒரு விஷயம் ஷேர் பண்ணணும்னு தோணுது, இஃப் ஐ மே. இப்போ நம்ம ஒரு தாட் அப்படிங்கும் பொழுது அதை வந்து ஒரு ஏதோ ஒரு விதமா ஒரு நியூட்ரலா கூட எடுத்துக்க முடியும். ஆனா இப்போ நம்மளுக்கு ஒரு அட்டென்ஷன் வேணும், அது ஒரு டிசையரான ஒரு தாட்டா இருந்தது அப்படின்னா நமக்கு வந்து அந்த இமோஷனோட ஓவர் பவரிங் வந்து அதிகமா இருக்கும். அதுக்கு கிடைக்கல அப்படின்னா அந்த ரிஜெக்ஷன் பெயின்ஃபுல்லா இருக்கும், இல்லது வந்து ரொம்ப நமக்கு ஏன் இந்த மாதிரி ஆசைகள்லாம் இருக்குன்னு ஒரு ஷேமிங் இருக்கும், ஒரு அசிங்கமா ஃபீல் பண்ற தன்மை வந்து இன்னும் அதிகமா இருக்கும். ஸோ அந்த இமோஷனல் சார்ஜை குறைக்கிறது வந்து இப்போ நம்ம இந்த பயாலஜிக்கலா உள்ளது, இந்த எவல்யூஷன் பர்ஸ்பெக்டிவ், ஒரு சாதாரணமா ஓகே இது ஒன்று ரொம்பலாம் ஒன்றும் இது உன்னோட பர்சனல் இது கிடையாது, அது அது நம்மளா கொண்டு வர்றது இல்லை, அது தானாதான் வருது, அந்த உயிர் வாழ்றதுக்காக வேண்டி வருது அப்படின்ற ஒரு வேற வேற ஆங்கிள் இருந்து பார்க்கும் பொழுது இமோஷனலா இருக்கக்கூடிய குரூப் ஆஃப் பீப்புள், அந்த எமோஷனலி ஹைலி சார்ஜான மேட்டரான தாட்ஸ் வந்து கொஞ்சம் ஈஸியா இருக்கு. நம்ம லாஜிக்கலா ஒரு தாட்டுங்கிறத ட்ராப் அவுட் பண்றது, நியூட்ரலைஸ் பண்றதோ அல்லது இன்டிஃபரண்டா இருக்கிறத விட இந்த புரிதல் வந்து ஒரு ஒரு ஏஸ்தட்டிக்கா, ஒரு சென்சிபிளா, ஈவன் கொஞ்சம் ஒரு ஒரு மதர்லி ஆட்டிடியூடுன்னு கூட சொல்லலாம், கொஞ்சம் ஒரு ஈஸப் பண்ணி அதுக்கப்புறம் அது ஆமா தாட் தானே ஓகே அப்படிங்கும் பொழுது அது நம்மளுக்கு வேற வேற ஸ்டேஜ்ல இருப்போம் இல்லையா நம்ம. அப்போ நம்மளுக்கு வந்து அந்த ஒரு வரட்டுத்தனமாவோ அல்லது பைனரியா 1 or 0 அப்படின்ற மாதிரி இல்லாம கொஞ்சம் ஈஸ் பண்ணி அந்த ப்ராசஸ்க்கு லீட் பண்றதுக்கு வந்து இட் இஸ் வெரி எஃபெக்டிவ் அண்ட் வெரி யூஸ்ஃபுல். அது ஜஸ்ட் அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ ஷேர் பண்ண தோணுது. ஸோ தெர் இஸ் அ நீட் அ நெசசிட்டி. ஏன்னா அந்த மாதிரி நம்ம நிறைய பேர் நிறைய ஸ்டேஜ்ல அல்லது நம்மளுக்கே எல்லா விஷயத்துலும் அப்படி இருக்க மாட்டோம், டக்குன்னு லாஜிக்கலா ட்ராப் பண்ணிடுவோம். ஆனா நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான விஷயத்துல வந்து நம்மளால அந்த மாதிரி பண்ண முடியாது, நமக்கு ரொம்ப அது இமோஷனலா பாண்ட் ஆகி இருக்கிற விஷயத்துல. ஸோ அந்த ஈஸ் பண்ணி இது பண்ணி வரும்பொழுது தென் ஈவன் தட் பாண்டேஜ் இஸ் ஈஸி டு லிபரேட். Okay, thank you. Okay. Okay. Thank you. Thank you everyone. நம்ம மீண்டும் சந்திப்போம். Wish you Thank happy you. New Year. Thank you so much. It was an awesome session again. Thank you. Thank you. Thanks for coming everyone. Thank you very much. Bye-bye. Bye. Bye Kannan. நன்றிங்க ஐயா. Thank you. Thank you Bhaskar. Thank you Narayana. Thank you Revati Hariharan. Thank you. Thank you, sir. Thank you.